Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரியில் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். அங்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு வேறு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ள இருக்காரா, அது தொடர்பான முழு விவரம். அந்த ரோட் ஷோ மட்டுமே இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேற எந்த நிகழ்ச்சியும் அவர் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அஜந்தா சிக்னலில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதனை தொடர்ந்து அந்த திறந்தவெளி வாகனத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் இந்த 1.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதாவது அஜந்தா சிக்னலிலிருந்து ராஜா தியேட்டர் சிக்னல் வரை இந்த பிரச்சாரமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக வழிநெடுகிலும் அவர்களுக்கு நாட்டுப்புற கலைகளும் பரதநாட்டியம் மற்றும் அந்த நாட்டுப்புற கலைகள் கூடிய அனைத்துமே ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் ரோட் ஷோ மட்டுமே கலந்து கொள்கிறார். மேடை பேச்சோ அல்லது பொதுமக்களிடையே உரையாற்றுவதோ எதுவுமே ஏற்பாடு செய்யப்படவில்லை. தற்போது அவர் வாகன பிரச்சாரத்தில் மேற்கொள்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் மட்டுமே இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த தூரத்தில் செல்லக்கூடிய இந்த பகுதி முழுவதுமே பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் என அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். வழிநெடுகிலுமே அவருக்கு உற்சாக வரவேற்பு, மோடி மோடி என்றும் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் ஏற்கனவே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். 2வது முறையாக இந்த சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கக்கூடிய 30 வேட்பாளர்களையும் ஆதரித்து இப்போது பொதுமக்களிடையே பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் பொதுமக்களிடம் கையசைத்தபாறு இரு கைகளிலும் பொதுமக்களை கையசைத்தபாரி அவர் தற்போது வாக்குகளை சேகரித்து வருகிறார். இந்த 1.7 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த வாக்கு பிரச்சாரமானது வாகன பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த வாகன பிரச்சாரம் முடிந்தவுடனே உடனடியாக அவர் புதுச்சேரி இருக்கக்கூடிய விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை செல்வதாக தற்போது தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு வேற எந்த புரோகிராமும் புதுச்சேரியில் இல்லை, அதே போல நிகழ்ச்சிகளும் இல்லை என்பது கட்சி வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தால் முதலில் அவர் உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அவர் குறுகிய நேரம் மட்டுமே புதுச்சேரியில் இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் என்ஆர் காங்கிரஸ் கூடிய 16 சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே போல பாஜக உடைய 10 சட்டமன்ற உறுப்பினர்களும், அதிமுக 2 சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே போல லட்சிய ஜனநாயக கட்சியுடைய 2 கட்சி வேட்பாளர்களும் ஆதரித்து தற்போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கிய நகர வீதிகளாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை வழியாக இந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாகன பிரச்சாரம் முடிவுற்ற பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக புதுச்சேரி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.